நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மேடம், பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் உம்மன் இருக்க? இந்த பார்ட்டியே ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ண சொல்ற? மைக்க புடிச்சுக்கிட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பாட சொல்றியா? வெளியில பார்ட்டி வச்சா நல்லா இருக்கும்னு ஏன் பேச்ச யாரு கேக்குறீங்க? ஆனா நீ சொன்ன ஐடியா என்னவோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிறகடித்து பறப்பதற்கு ரெடியா? பறக்க போறாங்களா? வெளியே எங்கேயாவது போறீங்களா? நீ வரியா? அதுக்கு சான்ஸே இல்லை. அப்புறம் நீங்க 2 பேரும் பார்ட்டி முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், சரியா? ஏய், அங்க பாரு, அத்தையும் தாத்தாவும் இங்கே தான் இருக்காங்க. நீங்க போனா கண்டிப்பா தெரிஞ்சிடும். அவங்களுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை. அவங்க வர்ற கெஸ்ட்டை ரிசீவ் பண்றதுல பிஸியா இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி? நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்க சீக்கிரட்டா போயிட்டு வந்துடும். என்ன ஓகேவா? விஸ்வா, பார்ட்டிக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கள ரிசீவ் பண்ற வேலையை பாரு. சரிங்க தா, 2 minutes. விஸ்வா, உனக்கே நல்லா தெரியும், நம்ம எல்லா நியூ இயர் அன்னைக்கும் அத்தைக்கும் தாத்தாக்கும் 12 o'clock விஷ் பண்ணுவோம். நீ மட்டும் அந்த நேரத்தில் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோ, இங்கே பெரிய எரிமலையே வெடிக்கும். 12 மணி ஆறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. 1.5 மணி நேரத்துக்குள்ள உலகத்தையே சுத்தி வரலாமே. விஸ்வா, நீ சின்ன பசங்க மாதிரி அடம் பிடிக்கிற. பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியும்ல? ஆமா ஆமா, கண்டிப்பா பிரச்சனை வரும். அப்புறம் நம்ம நியூ இயர் ஹாப்பியா இல்லாம ட்ராஜடி நியூ இயரா ஆயிடும். எக்ஸாக்ட்லி. ஒரு சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா, உனக்கு புரியல? உடனே பேச்ச மாத்திருவிய. இங்க பாருண்ணா, அத்தகனுக்கு எப்பவுமே நீ நல்ல புள்ளதான். ஆனா நாங்க அப்படி இல்லையே. நாங்க எப்பவும் வீட்டுக்கு அடங்காத பிள்ளைங்க தானே. எங்களுக்கு இது பழகி போன ஒண்ணு. நீ திருந்தவே மாட்டடா. நீங்க 2 பேரும் வெளியே போறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சொன்னதுதான் விடுங்க. ப்ளீஸ்ண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ஏதோ ஃபோன் வருது. மாதிரி கொஞ்சம் இரு. பேசிட்டு வரேன், இரு. என்னங்க, மலத்தை எங்கேயாவது பாத்தீங்களா? நான் ரொம்ப நேரமா அவளை தேடிட்டு இருக்கேன். மாலதியும் விஸ்வாவும் நியூ இயர் கொண்டாடுறதுக்காக வெளியே போயிட்டாங்க. என்ன? இவளை என்ன பண்றது? காலையில இருந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தா வெளியே போகணும்னு. எல்லாம் ஏன் தப்புதான். நான் அவளை கண்காணிச்சிருக்கணும். ஆனா நீங்க அவங்கள ஏன் போக விட்டீங்க? நானும் அவங்கள வேணாம் தான் சொன்னேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, அட்டன் பண்ணி பேசினா அதுக்குள்ள திரும்பி பார்த்தா அழக்கணும். அடக்கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க, இந்த விஷயம் பெரியம்மாக்கும் தாத்தாக்கும் தெரிஞ்சா? வினாய், ஜீவிதா, இங்க வாங்க. விஸ்வாவையும் கூட்டிட்டு வா. வினய், சீக்கிரம் வா. வந்துட்டா அத்தை. காரை ஓட்டுறியா இல்ல ஃளைட் ஓட்டுறியா? ஏன் இவ்வளவு வேகமா போற? அதுக்கு நீ நடந்தே போலாம். என்ன? ஆமா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நாம இப்ப நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறோமா இல்ல எங்க ஊர் சுத்த வந்தமா? இப்படி ரொம்ப நேரம் சுத்த வைக்கிற? நானும் அதான் தேடிட்டு இருக்கேன். என்ன? அட நீ வாயை மூடிட்டு காரை ஓட்ட. இடம் வந்து நானே சொல்றேன்.
எங்க போகணும்னு தெரியாமலேயே கிளம்பி வந்துட்டியா? விஷ்வா, கேள்வி கேட்காம உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? நீ வாயை மூடிட்டு காரை ஓட்டு. இடம் வந்துருச்சுன்னா நான் சொல்றேன், நீ நிறுத்து. ஓகே? சரி. ஒரு விஷயத்த மறந்துடாத, 12 மணிக்குள்ள வீடு போய் சேரணும். நீ ரிஷிகேஷ் போயிடுவ, ஆனா எனக்கு என் வீட்ல நோ என்ட்ரின்னு போர்ட மாட்டிடுவாங்க. ஏன் இப்படி கோழ மாதிரி பயந்து பேசுற? உன்னை நான் கிட்டா பண்ணிட்டு போல, அதை புரிஞ்சுட்டு பேசு. ஏய், வண்டி நிறுத்து. பிரேக் போடு. உன்னை நான் பிரேக் தானே போட சொன்னேன், சடன் பிரேக்கா போட சொன்னேன். இங்கதான் என்ன? நான் தேடிட்டு இருந்த ஹோட்டல். உனக்கு பைத்தியம் அதிகமா முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன இந்த ஹோட்டலுக்கா கூட்டிட்டு போற? அதுவும் பிளாட்ஃபார்ம் ஹோட்டல். பிளாட்ஃபார்ம் இல்ல, ஹோட்டல். இங்கே எல்லாம் கிடைக்கும். நினோ, தற்கொலைக்கான டைம் இன்னும் வரல. ஃபாரின் ஸ்டைல்ல நீ நிறைய நியூ இயர்ஸ் கொண்டாடி இருப்ப. இப்போ நம்ம ஒரு ஸ்டைல்ல, ஓகே? போலாமா லோக்கல் பாய்? எவ்வளவோ பார்த்துட்டோம், இத பண்ண மாட்டோமா என்ன? ஃபாலோ மீ. வரேன். என்னங்க, ஃபோன் பண்ணி அவங்க எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்றீங்களா? ஏதோ சாக்கு சொல்லி பெரியமாவே இப்ப சமாளிச்சாச்சு. திரும்பவும் கேட்டா எக்ஸ்கியூஸ் மீ, பார்ட்டில இல்லாம அவங்க 2 பேரும் வெளியே போனது தெரிஞ்சா என்ன பிரச்சனை நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. யாருக்கு ஃபோன் பண்ண சொல்ற ஜீவிதா? நீங்க 2 பேரும் யார பத்தி பேசுறீங்க? அம்மா அது வந்து அம்மா ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இந்த வீட்டில் ஜீவிதாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் நியூ இயர். நிறைய கெஸ்ட் வேறு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டா. ஜீவிதா, அத்த, இதுக்கு போய் ஏமா பயப்படுற? இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் புதுசா இருக்கிறதுனால நீ பயப்படுறன்னு நினைக்கிறேன். நான் உன்னை கூட்டிட்டு போய் எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்துறேன், சரியா? இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு பார்ட்டியில ஷாலினி அக்கா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போறாங்க. 12 மணி அடிச்சதோ ஹாப்பி நியூ இயர் சொல்லி உனக்கு அந்த சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வருஷ பற்பன்னைக்கு தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த விஷயம் மாலத்துக்கிட்டையும் சொல்லிடு, சரியா? ஆமா, மாலத்தி எங்க? ரொம்ப நேரம் ஆளே காணுமே. அம்மா அது வந்து மாலதி இங்கே தான் எங்கேயோ. அக்கா இங்கே இருக்கீங்க. உங்களை மிஸ்டர் சர்மா ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். சரி, வா போலாம். ஜீவிதா, கொஞ்ச நேரத்துல நான் வந்து உன்னை எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்துறேன், சரியா? நான் இப்ப வந்துடுறேன். என்னங்க, விஸ்வாக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஃபோன் நாட் ரீச்சபிள். அண்ணி வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சீக்கிரம் வாங்க. இல்ல, அசோக். வாங்க அண்ணி. விஸ்வா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மாலதி, இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். இது நமக்கு சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ஹோட்டலுக்கு போலாம். அட என்ன சொல்ற? இது கண்டிப்பா நமக்கு சூட் ஆகும். எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் பார்ட்டியை கொண்டாடுவோம். நீ வேணா பாரு, இவங்க எல்லாம் எவ்வளவு ஜாலியா என்டர்டெயின் பண்ணுவாங்கன்னு. ஓ பிளான் தான் என்ன? இன்னுமா புரியல? இதுதான் என் பிளான். இப்படி ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல இந்த கும்பலோட ஆடி பாடணும். உன் வீடுன்னு நினைச்சியா உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு? இங்க பாரு மாலதி, நாம இங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு தானே வந்திருக்கோம். இங்க தான் கொண்டாட போறோம். அதுல என்ன சந்தேகம்? வா, இன்னைக்கு மாலதி ஸ்டைல்ல எப்படி நியூ இயர் கொண்டாடுறோம்னு சொல்லி தர போறேன். கம் ஆன். விஸ்வா, இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நியூ இயரா இருக்க போகுது. போலாம் மாலதி, ப்ளீஸ். ரொம்ப சும்மா லேட் இரு. ஆயிடுச்சு. வாங்க, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எங்க ஹோட்டலுக்கு உங்களை வரவேற்கிற. ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. சார், இந்த இடத்துக்கு என்ட்ரி சார்ஜ் எவ்வளோ? இந்த ஹோட்டலை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல நினைக்கிறேன் தம்பி. என்ட்ரி எல்லாம் ஃப்ரீ தான். ஆடுங்க, பாடுங்க, சாப்பிடுங்க, குடிங்க. ஆனா சாப்பாட்டுக்கு மட்டும் தான் காசு. அதெல்லாம் ஓகே. இந்த நியூ இயர் பார்ட்டிய இவ்ளோ கிராண்டா செலிப்ரேட் பண்றீங்களே, இது எப்படி கட்டுப்படி ஆகுது? இதெல்லாம் நாங்க பண்ணல தம்பி. வர்றவங்க தான் ஆடி பாடி எல்லாரும் சந்தோஷப்படுத்துறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் ஆடலாம், பாடலாம். விருப்பம் இல்லன்னா மத்தவங்க ஆடுறத பார்த்து சந்தோஷப்பட்டு கை தட்டுங்க. நாங்க கை தட்டுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் தம்பி, இங்க ஆடுறவங்கள யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு இந்த ஹோட்டல் சார்பா அவார்ட கொடுத்து நாங்க கௌரவிப்போம். நிஜமா? அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன? இந்த போட்டியில யாரு வின்னரா வராங்களோ அவங்களுக்கு இந்த ஹோட்டல்ல வருஷம் முழுக்க சாப்பாடு ஃப்ரீ, லஸ்ஸி ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான் தம்பி. அப்படியா? விஸ்வா, எப்படியாவது இந்த அவார்ட் வாங்கி Chance ஆகணும் இல்ல. ப்ளீஸ். இன்னொரு விஷயம், சீக்கிரமா போய் நீங்க இடத்த பிடிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க நிக்க கூட இங்க இடம் கிடைக்காது தம்பி. சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, ஓகே ஓகே. ஓகே பாய். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் அவளை இன்னைக்கு சும்மாவே விட போறதில்ல. இதெல்லாம் அவளோட பிளான் தான். மாலதி மட்டும் கிடையாது, இதுக்கு விஸ்வாவும் காரணம். அவனை ஃபோனில் பிடிக்க முடியுதான்னு திரும்ப ட்ரை பண்ணுறேன். ம். ஃபோன் அடிக்குது, ஒரு நிமிஷம். ஃபுல் ரிங் போச்சு, ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. இந்த நேரத்தில் அவன் எங்கே போய் தொலைஞ்சான்? மாலதி ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவளுக்கு பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் ஏற்கனவே அவளுக்கு ட்ரை பண்ணிட்டேன். அவளோட போனை ரூம்லயே வச்சுட்டு போயிட்டா. தேனை பார்க்கும் பாட்டு உன் கண்களில் நீரை பார்க்கும் பாட்டு உன் காதிலே தேனை பார்க்கும் பாட்டு உன் கண்களில் நீரை பார்க்கும் உடல் பூமிக்கே போகட்டும் இசை பூமியை ஆளட்டும். சர்தார்ஜி எப்படி ராக் சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பாத்தியா? நல்லா கேளு. நமக்கு அவார்ட் கிடைக்கணும்னா இதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே? நாம இங்க பாரு, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ வேணா போய் பார்ட்டிசிபேட் பண்ணு. உன் லைஃபே ஏன் இப்படி போரிங்கா இருக்கு? இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா பாரு, எவ்வளவு ஜாலியா ஆடி பாடி கொண்டாடுறாங்கன்னு. உன்ன மாதிரி இருக்காங்க. இத பாரு, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப 11 மணி ஆச்சு. 12 மணிக்கெல்லாம் நாம வீட்ல இருந்தாகணும். ஞாபகம் வச்சுக்க. சீக்கிரமா முடிவெடு. இல்ல இல்ல, நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, இந்த ஹோட்டல் சார்பா நடக்கிற
விஷ்வா வடேரா. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சௌத்ரி அண்ட் வடேரா. எல்லாரும் ஜோர கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. எழுந்திரு விஷ்வா, வா போலாம். இங்க பாரு மாலதி, எனக்கு பாட்டு டான்ஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. என்ன பிறவி நீ? பாடுறதுல என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? எஸ்பிபி உன் மனசுல நினைச்சுக்கிட்டு வாய்க்கு வந்தத கத்து. இங்க பாரு, நீ என்ன பாட்டு பாட சொல்லி எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. நான் கண்டிப்பா பாட மாட்டேன், என்ன விட்டுரு. ஓ, ஆமா நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு பாட்டுனா சீக்ரெட் அலர்ஜி இல்ல? அப்ப ஓகே, நான் வேணா பாட்டு பாடுறேன், நீ டான்ஸ் ஆடு. டான்ஸ்னா உனக்கு அலர்ஜி இல்லையே. இங்க பாரு மாலதி, நமக்கு டைம் ஆச்சு, கிளம்பணும். ஒன்னும் லேட் ஆகாது, 5 நிமிஷத்துல முடிச்சிட்டு போயிடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க ப்ளீஸ். உள்ளார பூந்து பாரு, உருவான கண்ணு தேரு, ஆடாத ஆட்டம் போட அவதாரம் செஞ்சதாரு, போடாத வேஷம் போட்டு புதுசாக வந்ததாரு, எல்லாரும் சொல்லுவாங்க என்னோட நல்ல பேரு. கட்டாய கல்விதான் கண்டிப்பா கேட்டுக்கோ, திட்டனா டைம் வந்தா எனக்கு இல்ல பார்த்துக்கோ, கூட்டத்தை கேட்ட கூட்டு குறையாம கூட்டு காட்டு, மேடைக்கு வந்து பாராட்டு. ரா ரா னை நா ரா ரா ரே வா ரா மை நா ஊ ரே ரே ரா ரா னை நா ரா ரா ரே வா ரா மை நா ஊ ரே ரே. உள்ளார பூந்து பாரு, உருவான கண்ணு தேரு, ஆடாத ஆட்டம் போட அவதாரம் செஞ்சதாரு, ஆம்பளைக்கு பொண்ணு இது ஆண்டவன் சட்டம், ஆளதனம் மாத்து அது அவனவன் இஷ்டம், பூ விரிஞ்ச போதே பல வண்டு மொய்க்கட்டும், பொண்ணு சிரிச்சாலே பல கண்ணு கை கட்டும், மந்திரம் தந்திரம் எங்க தொடங்கும், இந்திரன் சந்திரன் இங்க அடங்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ தான் என்னோட மருமக. உங்க மருமக ரொம்ப அழகா இருக்கா. உங்க மருமக அழகா மட்டும் இல்ல, லட்சணத்தோடயே இருக்கா. என்ன ஆச்சு? ஏன் பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிற? ஒன்றும் இல்லை, அது ஆமா, ரொம்ப நேரமா நீ ஏன் தனியாவே சுத்திட்டு இருக்க? இந்த விஸ்வா எங்க போனா?